الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றார் பெருங்கருணை அல்லாஹ்வின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை தெரிந்தவராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் அல்லாஹுடைய அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதமாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. அந்த குர்ஆன் எப்படிப்பட்ட தன்மைகளை உடையது என்பதை பற்றி அல்லாஹ் அதை தொடர்ந்து நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த திருமறை குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஹுதல் லின்னாஸ், இது உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியது. யாரெல்லாம் நேர்வழியை தேடுகிறார்களோ, சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அத்தகைய அனைத்து மனிதர்களுக்கும் இந்த திருமறை குர்ஆன் சரியான பாதையை காட்டும். அது மட்டுமல்ல, பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை இந்த திருமறை குர்ஆன் தெளிவுபடுத்தும். இந்த திருமறை குர்ஆன் என்பது நேர்வழிக்குரிய தெளிவான சான்றுகளை கொண்டது என்று அல்லாஹ் கூறுகிறார். பொத்தாம் பொதுவாக குத்துமதிப்பாக ஒன்றை நேர்வழி என்று நம்புவதென்று என்று ஒருபுறம் இருந்தாலும், எப்படி அது நேர்வழி என்பதற்குரிய சான்றுகளை இந்த திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கும். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய உலகத்திலே எதையெல்லாம் மனித குலத்தை நாசமாக்குமோ அதையெல்லாம் மனிதர்கள் அழகாக்கி காட்டுவார்கள். இன்றைக்கு மனித குலத்தை நாசமாக்கக்கூடிய மிக மோசமான தீமைகளில் ஒன்று மது அருந்துவது. ஆனால் இன்றைக்கு மனிதர்களில் உள்ள வழிகேடர்கள் மது அருந்துவதை மது பிரியர்கள், அது தனி மனித சுதந்திரம் என்று அதை சரியான ஒன்றாக காட்டுவார்கள். இன்றைக்கு உலகத்திலே மனித சமூகத்தை அழித்துழைக்கக்கூடிய மிக கேடுகெட்ட கலாச்சாரம் தன்பாலின ஈர்ப்பு என்று சொல்வார்கள். இது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கேடு, ஏராளமான கொடிய நோய்களையும் மனித சமுதாயத்தை நாசமாக்கக்கூடியது. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அது வழிகேடர்கள் இதை மிகச் சிறந்த ஒரு காரியமாக தனி மனித சுதந்திரமாக எடுத்து காட்டுவார்கள். இஸ்லாம் பெண் ஒழுக்கங்களை பற்றி இஸ்லாம் குறிப்பிடும். அதே நேரத்திலே சமூகத்திலே பெண் சுதந்திரம் வேண்டும், இஸ்லாம் பெண்களை அடக்குமுறை செய்கிறது, பெண்கள் முக்காடு அணியக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பெண்கள் சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய மோசமான கருத்துக்களை சொல்லக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். இப்படி தவறான வழிகாட்டுதல்கள், பிரச்சாரங்கள் நம்முடைய காதுகளை வந்தடையும் போது, ஒருவன் திருமறை குர்ஆனோடு தொடர்புடையவனாக இருந்தார், திருமறை குர்ஆனுடைய ஞானத்தை அதிகம் பெறக்கூடியவனாக இருந்தார், அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையோடு திருமறை குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடியவனாக இருந்தால், இவையெல்லாம் வழிகேடுகள்.
இவை நம்முடைய மனித சமுதாயத்தை, நம்முடைய சமூகத்தை, தனி மனித ஒழுக்கத்தை நாசமாக்கக்கூடியவை. இவற்றில் ஒருவன் சென்றால் அவனுடைய இம்மை வாழ்வும் நாசமாகிவிடும், மறுமை வாழ்வும் நாசமாகிவிடும் என்பதற்குரிய நேர்வழிக்குரிய தெளிவான சான்றுகளை எடுத்துரைக்கக்கூடியது திருமறை குர்ஆன். அதே போன்று மூன்றாவதாக அல்லாஹ் கூறுகிறான், ஒரு குர்ஆன், எது உண்மை எது பொய் என்பதை பிரித்து காட்டக்கூடியது திருமறை குர்ஆன். இதுதான் சரியான பாதை. இந்த பாதையில் நீ சென்றால் உன்னுடைய இம்மை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் நீ பாதுகாத்துக் கொள்ளலாம். இதற்கு மாற்றமான வழியில் நீ சென்றால் உன்னுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் என்பதற்குரிய தெளிவான சான்றுகள், உண்மை எது பொய் எது என்பதை பிரித்து காட்டக்கூடியது திருமறை குர்ஆன். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம் தான் இந்த ரமலான் மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்களுக்கு ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும்போது அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் கண்ணால் காணக்கூடிய வகையிலே பல அற்புதங்களை அவர்களும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத நீடித்து நிற்கக்கூடிய கியாமத் நாள் வரை உள்ள ஒரு அற்புதம் எதுவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மாமினல் அன்பியாய் நபியும் இல்லா ஓட்டியமா மிஸ்லஹு ஆமன அலைஹி பஷர். எந்த ஒரு நபியாக இருந்தாலும் மனித சமுதாயம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நபிமார்களுக்கு அற்புதங்கள் வழங்கப்பட்டது. வைனமா கானல்லதி ஊத்திட்டு வஹியன் அல்லாஹ் இலைய, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த இறை செய்திதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த திருமறை குர்ஆன் என்பது இது காலத்தால் அழியாத ஒரு அற்புதம். எத்தனை காலங்கள் வந்தாலும் சரி, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சமூகத்திற்கு இந்த திருமறை குர்ஆன் நேர்வழி காட்டியது. அந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தெளிவான வழிகாட்டுதலை திருமறை குர்ஆன் வழங்கியது. இன்றைக்கும் இன்றைய சமூகத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த திருமறை குர்ஆன் வழிகாட்டுகிறது. யாரும் இந்த திருமறை குர்ஆனை காலத்தால் பொய்யாக்கிவிட முடியாது. இந்த திருமறை குர்ஆனுடைய கருத்துக்களை இது வழிகேடு, இது பொய்தான், இது உண்மை அல்ல என்று எவனும் நிரூபித்து விட முடியாது. இன்னும் கியாமத் நாள் வரை எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, இந்த திருமறை குர்ஆன் மெய்யான வேதமாக மிகச்சிறந்த அற்புதமாக இது நீடித்து நிற்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். கூறிவிட்டு சொன்னார்கள், ஃபஅர்ஜு அன் அகூன அக்ஸரஹும் தாபியன் யௌமல் கியாமா. இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள் மறுமை நாளில் அதிக எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய எதிர்பார்ப்பையும் நமக்கு எடுத்துரைத்தார்கள். நாம் பெற்றிருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் இருக்கிறது, இது சாதாரண ஒரு வேதம் அல்ல. இந்த திருமறை குர்ஆன் நாம் பரக்கத்திற்காக மட்டும் ஓதக்கூடிய ஒன்றல்ல. திருமறை குர்ஆனை ஓதினால் பரக்கத் இருக்கிறது. ஆனால் இந்த திருமறை குர்ஆன் நாம் பின்பற்றுவதற்குரியது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குரிய வேதமாக இந்த திருமறை குர்ஆனை நாம் பார்க்கிறோமா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை கூறுகிறான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி வ உலாயிக யூமினூன பிஹி. எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்து அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்களோ, குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவது என்று சொன்னால், குர்ஆன் என்பது அது சுவரில் மாற்றி வைப்பதற்குரியதல்ல. குர்ஆன் என்பது அது இறந்தவர்களுக்காக 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா என்று ஹத்தம் ஓதுவதற்காக திருமறை குர்ஆன் தரப்படவில்லை. இந்த திருமறை குர்ஆன் என்பது அழகான பட்டு துணியில் வைத்து அதை ஊட்டி உயர்ந்த இடத்தில் வைப்பதற்காக தரப்படவில்லை. இந்த திருமறை குர்ஆன் என்பது அது நாம் கடைகளில் தொங்க விடுவதற்காக தரப்படவில்லை. இந்த திருமறை குர்ஆன் என்பது நாம் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி நம்முடைய வாழ்வில் பின்பற்றுவதற்காக தரப்பட்ட ஒரு வேதம் தான் திருமறை குர்ஆன். அல்லாஹ் கூறுகிறான், யாருக்கு இந்த வேதம் வழங்கப்பட்டு அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்களோ அவர்கள்தான் இந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டவர்கள். யார் இந்த திருமறை குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் தான் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த திருமறை குர்ஆன் எது மிக சரியானதோ,
எது மிக நேரானதோ, எது மிக உறுதியானதோ அத்தகைய பாதைக்கு வழிகாட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வயபஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. நல்லவர்கள் செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று இந்த திருமறை குர்ஆன் நற்செய்தி கூறுகிறது என்றும் அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகின்றான். 10வது அத்தியாயம் 57வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான உபதேசம், தெளிவான வழிகாட்டுதல், தெளிவான படிப்பினைகள், தெளிவான அறிவுரைகள் உங்களிடம் வந்துவிட்டது. ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். இந்த திருமறை குர்ஆன் உள்ளத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் அது மருந்து. இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய குர்ஆனை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார். திருமறை குர்ஆனுடைய அந்த சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சாதாரணமான ஒன்றல்ல. யாரெல்லாம் இறைவழியை நாடுகிறார்களோ, யாரெல்லாம் நேர்வழியை விரும்புகிறார்களோ, நேர்வழி பெற வேண்டும் என்ற அந்த விருப்பமான உள்ளத்தோடு ஒருவன் திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது இந்த திருமறை குர்ஆன் அவனுடைய உள்ளத்தை புரட்டி போடும். அவனுடைய வாழ்க்கையை இந்த திருமறை குர்ஆன் மாற்றி காட்டும். அவனுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த திருமறை குர்ஆன் மாற்றி காட்டும். இந்த திருமறை குர்ஆன் சாதாரணமான ஒன்றல்ல. மிகப்பெரிய வல்லரசுகளை எல்லாம், மிகப்பெரிய பேரரசர்களை எல்லாம், அவருடைய உள்ளங்களை எல்லாம் மாற்றி காட்டிய அற்புதமான வேதம் இந்த திருமறை குர்ஆன். முதல் முறையில் கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய வசனங்களை தன்னுடைய உள்ளத்தில், தன்னுடைய சிந்தனையில் பதிந்த மாத்திரத்திலேயே கண்ணீர் வடிக்க செய்து இறைவனுடைய வசனங்களுக்கு முன்பாக சரணடைய செய்வது இந்த திருமறை குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த நஜ்ஜாஷி மன்னருடைய வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அருமை சஹாபாக்கள் இந்த திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றினார்கள். அங்கே ஒருவருக்கொருவர் ஜாதி வேறுபாடுகளால், குல வேறுபாடுகளால் பிரிந்து இருந்த அந்த குறைஷி சமுதாயம், ஒருவருக்கொருவர் காலகாலமாக, நூற்றாண்டு காலமாக பகைத்துக் கொண்டிருந்த அந்த குறைஷி சமுதாயம், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த அந்த குறைஷி சமுதாயம் இந்த திருமறை குர்ஆன் மூலமாக தூய இஸ்லாமிய மார்க்கம் கிடைக்கும் பொழுது அதை அப்படியே அரவணைத்துக் கொண்டார்கள். இந்த திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியாத காரணத்தினால் எந்த ஒன்றுக்காகவும் நாம் இந்த மார்க்கத்தை விட்டுவிட முடியாது, இந்த வேதத்தை விட்டுவிட முடியாது என்று மக்கமா நகரத்திலே இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியாமல் அவர்கள் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மிகப்பெரிய சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், உஸ்மான் பின் மதூன் போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அபிசீனியாவை நோக்கி அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த நாட்டிலே அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஆட்சி செய்யக்கூடிய நஜ்ஜாஷி மன்னர் மிகச் சிறந்த ஒரு மன்னராக, மிக நீதிமானாக, இன்ஜீல் வேதத்தை, தௌராத் வேதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த மன்னராக அவர் இருந்தார். குறைஷிகளுக்கு பிடிக்கவில்லை இந்த முஸ்லிம்கள் அபிசீனியாவுக்கு சென்று நிம்மதியாக இருப்பதா, எப்படியாவது இவர்களை நாம் அந்த நாட்டிலிருந்து, அந்த நாட்டில் நிம்மதியாக இஸ்லாத்தை பின்பற்றுவதை தடுக்க வேண்டும், இவர்களை நம்ம நாட்டிற்கு நாம் கைது செய்து அழைத்து வர வேண்டும் என்று குறைஷி காபிர்கள் எல்லாம், குறைஷி கொடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். இரண்டு பெரும் மனிதர்களை, இரண்டு நபர்களை அதற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒருவர் யார்? அப்துல் இப்னு ஆஸ். இன்னொருவர் யார்? அப்துல்லா இப்னு அபீ முகைரா. இந்த இருவரையும் அபிசீனியாவுக்கு சென்று அங்கே இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய அந்த முஸ்லிம்களை எப்படியாவது மக்காவை நோக்கி கொண்டு வந்து அவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும், அது இஸ்லாத்தை பின்பற்றாமல் தடுக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே மக்காவில் கிடைக்கக்கூடிய மிகச் சிறந்த அன்பளிப்பு பொருள் அன்றைய காலகட்டத்திலே பதனிடப்பட்ட தோல் பொருட்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு அபிசீனியாவுக்கு செல்கிறார்கள். அவருடைய திட்டம் என்ன? அபிசீனியாவுக்கு சென்றவுடன் முதலில் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருடைய அமைச்சர்களை பார்க்கிறார்கள். அமைச்சர்களை சரி கட்டிவிட்டால் ஆட்சியாளரை சரி கட்டி விடலாம் என்ற அந்த திட்டத்தோடு, நயவஞ்சக திட்டத்தோடு அமைச்சர்களை எல்லாம் பார்க்கிறார்கள். எல்லா அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய பரிசு பொருட்களை வாரி கொடுக்கின்றார்கள்.
வாரி கொடுத்துவிட்டு அந்த அமைச்சர்கள் சொல்கிறார்கள், எங்கள் நாட்டில் இருந்த சில முட்டாள் இளைஞர்கள் எங்களுடைய மார்க்கத்தையும் பின்பற்றாமல் உங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தையும் பின்பற்றாமல் அவர்கள் உங்களுடைய நாட்டிற்கு வந்துவிட்டார்கள். அவருடைய கொள்கை என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதையெல்லாம் உங்களை விட எங்களுக்கு தான் நன்றாக தெரியும். எங்கள் சமுதாயத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் எங்களை உங்களிடம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களை எங்களோடு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களை விட அவர்களை பற்றி நாங்கள் தான் நன்கறிந்தவர்கள் என்று அந்த அமைச்சர் பெருமக்களிடம் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். நாளை நாங்கள் மன்னரிடம் கோரிக்கை வைப்போம். நாங்கள் மன்னரிடம் கோரிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும், எங்களுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் மறுநாள் நஜ்ஜாசி மன்னருடைய சபைக்கு வருகிறார்கள். அதே கருத்தை சொல்கிறார்கள், மன்னரே, எங்கள் தேசத்தை சார்ந்த மக்காவை சேர்ந்த சில முட்டாள் இளைஞர்கள் எங்களுடைய மார்க்கத்தையும் பின்பற்றாமல் உங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தையும் பின்பற்றாமல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் புதிய ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய முன்னோர்களும் அந்த கொள்கையை அறிந்ததில்லை, உங்களுடைய முன்னோர்களும் அந்த கொள்கையை அறிந்ததில்லை. அவர்களை பற்றி நாங்கள் நன்கறிந்திருக்கின்றோம். அவர்களை அழைத்து செல்வதற்காக எங்களுடைய சமுதாயம் எங்களை உங்களிடம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று நஜ்ஜாசி மன்னரிடம் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். நீதிக்கு சான்றளிக்கக்கூடிய அந்த மிகச்சிறந்த மன்னராகிய நஜ்ஜாசி கூறுகின்றார், நான் அவர்களை பற்றி விசாரிக்காமல் யாரையும் உங்களிடம் நான் அனுப்பி வைக்க மாட்டேன் என்று நஜ்ஜாசி மன்னர் கூறுகின்றார். இந்த அம்ரு இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அபீ முகைரா ஆகிய இருவரும் நஜ்ஜாசி மன்னரை சந்திக்கும் பொழுதே அவருக்கு முன்னால் சஜிதாவிலே விழுகிறார்கள். அவருக்கு குனிந்து தங்களுடைய வடிவை காட்டுகிறார்கள். அப்போ நஜ்ஜாசி மன்னர் மறுநாள் எல்லா சஹாபாக்களையும் அந்த சபைக்கு அழைக்கின்றார். சபைக்கு அழைத்து நஜ்ஜாசி மன்னர் தன்னுடைய மிகப்பெரிய வேத விற்பனர்கள் மார்க்கத்தை கற்ற அறிஞர்களை எல்லாம் தன்னை சுற்றிலும் அவர் நிற்க வைத்துக் கொள்கிறார். நிற்க வைத்துக் கொண்டு அந்த மார்க்க அறிஞர்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள், கிறிஸ்தவ அறிஞர்கள், இன்றைக்கு உள்ள பைபிளை பின்பற்றக்கூடியவர் அல்ல, தௌராத்தையும் இஞ்சிலையும் கரைத்து குடித்த அந்த அறிஞர்கள் நஜ்ஜாசி மன்னரை சுற்றி நிற்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் தௌராத்திலும் இஞ்சிலிலும் கூறப்பட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிந்த அந்த அறிஞர்கள் நஜ்ஜாசி மன்னரை சுற்றி நிற்க தங்களுடைய கைகளோடு குறிப்பிடுவதற்காக அவர்கள் எழுதுகோள்களோடு நிற்க நஜ்ஜாசி மன்னர் சஹாபாக்களை அழைக்கிறார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய தலைமையிலே அந்த குழு நஜ்ஜாசி மன்னருடைய சபைக்கு செல்கிறது. அவர்கள் சஜிதா செய்யவில்லை. அப்பொழுது அங்கே கேட்கப்படுகிறது, நீங்கள் ஏன் எங்களுடைய மன்னருக்கு சஜிதா செய்யவில்லை? எங்களுடைய மார்க்கம் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் சஜிதா செய்யக்கூடாது என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. எங்களுடைய நபி எங்களுக்கு இதனை வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்ய மாட்டோம், இறைவன் ஒருவனுக்கு தான் நாங்கள் தலை வணங்குவோம் என்று அங்கே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் நஜ்ஜாசி மன்னரிடம் கூறுகிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், அந்த சபையிலே நான் தான் பேசுவேன், என்னை தவிர வேறு யாரும் பேச வேண்டாம் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து அவருடைய தலைமையில் தான் என்பதற்கும் அதிகமாக சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கை தீர்மானிப்பதற்காக, அத்தோடு அவர்கள் வாழ்க்கை முடிய போகிறதா அல்லது இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்ற போகிறார்களா என்கின்ற அந்த நெருப்பு வளையத்திற்குள் அவர்கள் சிக்க வைக்கப்படுகிறார்கள். நஜ்ஜாசி மன்னருடைய சபை கூடி இருக்கிறது. மந்திரி பிரதானிகள் எல்லாம் தங்களுடைய கைகளில் அவர்கள் குறிப்பேர்களோடு அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். மந்திரிகள் இருக்கிறார்கள். அதுபோன்று மார்க்க அறிஞர்கள் அங்கே இருக்கிறார்கள். நஜ்ஜாசி மன்னர் அவர் விசாரிக்கின்ற சஹாபாக்களிடம், மாஹாதத்தீன் உள்ளதி ஃபாரத்து ஃபீ கௌமக்கும் வலம் யதுகுலு ஃபீ தீனி வலா ஃபீ தீனி அஹதிக்கும் மின் ஹாதில் உம்மி, நீங்கள் என்ன கொள்கையை பின்பற்றுகிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தை விட்டு நீங்கள் பிரிந்து விட்டீர்கள். எங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தில் உள்ள எந்த ஒரு கொள்கையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் நீங்கள் என்ன கொள்கையைத்தான் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று நஜ்ஜாசி மன்னர் அந்த சபையிலே அங்கே விசாரிக்கின்றார். அப்பொழுதுதான் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே மிகச்சிறந்த மார்க்கத்துடைய அடிப்படையை அந்த மன்னருக்கு முன்பாக எடுத்துரைக்கின்றார்கள். ஐயுல் மலிக், மன்னரே, குன்னா கௌமன் அஹ்லல் ஜாஹிலிய்யா லஅபுல் அஸ்னாம், மன்னரே,
நாங்கள் அறியாமை காலகட்டத்திலே சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம், கற்சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம். நாங்களே சிலைகளை படைப்போம், அந்த சிலைகளை நாங்களே வணங்கிக் கொண்டிருந்தோம். வனர்குல் மைதா, நாங்கள் தானாக செத்த பிராணிகளை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். வனர்கில் ஃபவாஹிஷ், நாங்கள் மானக்கேடான காரியங்களை எல்லாம், விபச்சாரம் போன்ற அந்த தீய பழக்கங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். வனக்தவுல் அர்ஹாம், நாங்கள் சொந்த பந்தங்களை பகைத்து வாழ்ந்தோம். வனுசீஉல் ஜிவார், நாங்கள் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுத்தோம். ஏரோதுல் கதீர் மினால் அலீஃப், எங்களில் பலமானவன் பலவீனமானவனை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். செல்வாக்குடையவன் செல்வாக்கற்றவர்களை அவன் அடித்துக் கொண்டிருந்தான். எவர்கள் பதவியில் இருக்கிறார்களோ அவர்கள் பதவியற்ற மக்களை கசக்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இத்தகைய கேடு கெட்ட சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஹத்தா பாஸல்லாஹு இலைனா ரசூலா, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். நஅரிஃபு நஸபஹு வ ஸித்கஹு வ அமானத்தஹு, அந்த தூதருடைய குடும்ப பாரம்பரியம் எங்களுக்கு தெரியும். அந்த தூதர் உண்மையாளர் என்று எங்களுக்கு தெரியும். அந்த தூதர் நம்பியதை நம்பிக்கைக்குரியவர் என்பது எங்களுக்கு தெரியும். வஅஃபாஃபஹு, அந்த தூதருடைய சுயமரியாதை கற்பொழுக்கம் எங்களுக்கு தெரியும். அந்த தூதர் فدعانا إلى الله لنوحده ونعبده ونخلع ما كنا نعبد نحن وآباؤنا, நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும், தௌஹீத் கொள்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும். நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் வணங்கிக் கொண்டிருந்த கற்சிலைகளையும் நாங்கள் கற்களையும் சிலைகளையும் விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்று அந்த தூதர் எங்களுக்கு போதித்தார். وأمرنا بصدق الحديث, நாங்கள் உண்மை பேச வேண்டும் என்று அவர் சொன்னார். வஅதாயில் அமானா, அமானியத்தை நம்பி ஒப்படைக்கப்பட்ட விஷயங்களில் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னார். வஸிலத்துர் ரஹீம், சொந்த பந்தங்களை நாங்கள் இணைத்து வாழ வேண்டும் என்று அந்த தூதர் சொன்னார். வஹுஸ்னுல் ஜிவார், அண்டை வீட்டாரிடம் அழகிய முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தூதர் சொன்னார். வல்தஃபி அனில் மஹாரிம், தடுக்கப்பட்டவைகளை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வநஹானா அனில் ஃபவாஹிஷ், மானக்கேடான காரியங்களை அசிங்கமான காரியங்களை விட்டும் அவர் எங்களை தடுத்தார். வகௌலில் ஜூர், பொய் சாட்சி சொல்வதை விட்டும் அவர் தடுத்தார். வஅக்லி மால் யதீம், அனாதையின் செல்வங்களை சாப்பிடுவதை விட்டும் அவர் தடுத்தார். கல்பில் முஹ்சனா, கற்பொழுக்கமிக்க பெண்கள் மீது விபச்சார குற்றச்சாட்டு சுமத்துவதை விட்டும் அவர் எங்களை தடுத்தார். அமரனா அன் அப்துல்லாஹ் வஹ்தஹு வலா துஷ்ரிக பிஹி ஷைஆ, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கடுகளவு கூட இணை வைக்காமல் அவனை வணங்க வேண்டும் என்று அந்த தூதர் எங்களுக்கு உத்தரவிட்டார். வஅமரனா பிஸ்ஸலாத்தி வல் ஸகாத்தி வஸ் ஸியாம், அவர் எங்களுக்கு தொழ வேண்டும் என்று உத்தரவிட்டார். நோன்பு நோக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஸகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார் என்று இஸ்லாத்துடைய பல்வேறு கடமைகளையும் இஸ்லாம் காட்டிய பல்வேறு ஒழுக்க மாண்புகளையும் அந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் நஜ்ஜாஷி மன்னரிடம் எடுத்துரைக்கிறார்கள். எடுத்துரைத்து சொன்னார்கள், நாங்கள் அந்த இறை தூதரை உண்மைப்படுத்தினோம். வஆமன்னா பிஹி, அந்த இறை தூதரை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். வத்தபஅனா அலா மா ஜாஅ பிஹி, அவர் எதை கொண்டு வந்தாரோ அந்த திருமறை குர்ஆனை நாங்கள் பின்பற்றினோம். ஃபஅபத்னல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நாங்கள் வணங்கி வழிபட்டு வாழ்ந்தோம். வலம் நுஷ்ரிக் பிஹி ஷைஆ, அந்த அல்லாஹ்விற்கு நாங்கள் எந்த ஒன்றையும் இணையாக்கவில்லை. வஹர்ரம்னா மா ஹர்ரம அலைனா, அந்த இறை தூதர் எங்களுக்கு தடுத்தவற்றை நாங்கள் விலகிக் கொண்டோம். வஹலல்னா மா ஹலலனா, அந்த இறை தூதர் எங்களுக்கு அனுமதித்தவற்றை நாங்கள் ஹலாலாக்கி கொண்டோம் என்று இஸ்லாமிய ஒழுக்கங்களை எல்லாம் இஸ்லாம் தடுத்த விஷயங்கள் எல்லாம் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அங்கே எடுத்துரைக்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய சமுதாயம் பலமா கஹருனா, நாங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றியதற்காக எங்களை அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். வஸலமூனா, எங்களுக்கு அநியாயம் செய்தார்கள். வஷக்கு அலைனா, எங்களுக்கு மத்தியில் பெரும் பிழைவை உண்டாக்கினார்கள். வஹாலு பைனனா வ பைன தீனினா, எங்களுக்கும் எங்களுடைய மார்க்கத்திற்கு மத்தியிலே அவர்கள் பெரும் தடையாக இருந்தார்கள். அல்லாஹ் நஜ்ஜாஷி மன்னர் அவர்களே, இதன் காரணமாகத்தான் நாங்கள் உங்கள் ஊரை உங்கள் நாட்டை நாடி வந்தோம். வரகிப்னா ஃபி ஜிவாரி, உங்களுடைய அடைக்கலத்தை நாங்கள் ஆசைப்படுகிறோம். வரஜவுனா அல்லாஹ் நுதுலன இந்தக ஐயுஹல் மலிக், மன்னரே உங்களிடத்தில் எங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யப்படாது என்று நாங்கள் நம்புகிறோம், ஆசை வைக்கிறோம் என்று அந்த மன்னரிடத்திலே இஸ்லாமிய கொள்கையை இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அன்பிற்குரிய சகோதரர்களே, இது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. அந்த மன்னர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் அந்த 83 சஹாபாக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகிறது.
அந்த மன்னர் அந்த குறைஷி காசுகளிடம் அவர்களை ஒப்படைத்திருந்தார். அவருடைய கை கால்களை விலங்கிட்டு மக்கமா நகரம் வரை அவர்களை இழுத்து சென்றிருப்பார்கள். அவர்களை சிறை குற்றலை தள்ளியிருப்பார்கள். அவர்களை படுகொலை செய்திருப்பார்கள். அந்த திட்டத்தில் தான் மக்கா காசுகள் அங்கே வந்திருந்தார்கள். அந்த நஜ்ஜாஷி மன்னருடைய முடிவை மாற்றியது தெரியுமா? அந்த மன்னருடைய உள்ளத்தை மாற்றியது தெரியுமா? அந்த மிகப்பெரிய பேரரசையே நடுநடுங்க செய்தது தெரியுமா? நஜ்ஜாஷி மன்னர் கேட்கின்றார், அந்த இறைத்தூதர் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வேதத்தை கொண்டு வந்தார் என்று சொல்கிறீர்களே, அந்த வேதத்தில் ஏதாவது ஒரு பகுதி உங்களிடத்தில் இருக்கிறதா, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று கேட்டவுடன் அந்த நேரத்தில் தான் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிறிஸ்தவ சமுதாயம் எந்த உண்மையான இன்ஜீலை படித்துக் கொண்டிருந்தார்களோ, எந்த உண்மையான தௌராத்தை படித்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த இன்ஜீலை உண்மைப்படுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய வரலாற்றை உண்மைப்படுத்தக்கூடிய சூரா மரியமுடைய ஆரம்ப வசனங்களை அங்கே ஓதி காட்டுகிறார். ஒவ்வொரு வசனமும் உள்ளத்தை தொடக்கூடிய வசனங்கள், ஒவ்வொரு வசனமும் அந்த திருமறை குர்ஆன் எடுத்து சொல்லக்கூடிய அந்த போக்கிலே அப்படியே கல் நெஞ்சையும் கரைய வைக்கக்கூடிய வசனங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. அல்லாஹ் தன்னுடைய அடியார் ஜக்கரியாவுக்கு செய்த அருளை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய வசனங்கள். இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. அந்த ஜக்கரியா தன்னுடைய இறைவனை அவர் ரொம்ப மெதுவான குரலில் அமைதியான குரலில் அழைத்த போது அவர் சொன்னார், قال ربي اني وهن العظم مني واشتعل الراس شيبا. இறைவா, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்துவிட்டது, என்னுடைய தலைமுடி எல்லாம் நிறைய எண்ணுகிறது. வலம் அக்கும் பிதுஆயிக ரப்பி ஷகியா. இறைவா, உன்னிடம் பிரார்த்தனை செய்தால் நான் ஒருபோதும் துர்பாக்கியசாலியாக இருக்க மாட்டேன். வ இன்னி ஹிஃப்துல் மவாலி பிவலாய். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கேட்டு பிரார்த்தனை செய்த அந்த வரிகள், நஜ்ஜாஷி மன்னரும் அந்த அமைச்சர் பெருமக்களும் அந்த தௌராத் இன்ஜீலை படித்த அந்த அறிஞர்களும் இந்த வரலாற்றை அப்படியே குர்ஆனுடைய பாணியில் அற்புதமாக அவர்கள் எந்த வரலாற்றை செய்திருந்தார்களோ அந்த வரலாற்றை இவ்வளவு அற்புதமாக இவ்வளவு அழகாக அவர்கள் ஒருபோதும் செவியுற்றதே இல்லை. அந்த அளவிற்கு அற்புதமான வார்த்தைகளின் திருமறை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு எனக்குரிய பாதுகாவலர்கள் குறித்து நான் பயப்படுகின்றேன். என்னுடைய மனைவியோ அவள் குழந்தை பெறாத மலடியாக இருக்கின்றால் வழியா. இறைவா, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு பொறுப்பாளரை தருவாயாக. அவர் எனக்கும் வாரிசாக இருப்பார். யாக்கூபுடைய குடும்பம் எந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு வந்தார்களோ அந்த குடும்பத்திற்கும் அவர் வாரிசாக இருப்பார். இறைவா, அந்த குழந்தையை பொருந்திக் கொள்ளப்பட்டவராக நீ ஆக்குவாயாக என்று அந்த வசனங்கள் அப்படியே வருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த சூரத்து மரியமிலே அல்லாஹ் எடுத்து சொல்லி காட்டுகிறான். ஒரு கிதாபி மரியம், இந்த வேதத்திலே மரியமை பற்றி எடுத்துரைக்கிறாக. இதில் சபதத்தின் மக்கானின் ஷரஃபியா, அவள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு மேற்கு பகுதியில் உள்ள ஒரு தூரமான இடத்தை நோக்கி தனிமையில் சென்றார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய மக்களை விட்டும் ஒரு தடுப்பை ஒரு திரையை அவர் ஏற்படுத்திக் கொண்டார். அந்த மரியமிடம் நம்முடைய ரூஹ் ஜிப்ரீலை நாம் அனுப்பி வைத்தோம். மிகச் சிறந்த ஒரு அழகிய ஆணுடைய வடிவத்திலே அந்த ஜிப்ரீல் அங்கே காட்சியளித்தார். மரியமுடைய வரலாறு அப்படியே யூதர்களால் விபச்சாரி என்று பட்டம் சூட்டப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, உண்மை வரலாறு அந்த மக்களிடம் திருமறை குர்ஆன் அப்படியே எடுத்துரைக்கிறது. இந்த திருமறை வசனங்களை ஓதி முடித்தவுடன் பார்த்தால் இறைவன் புறத்தில் இருந்து வந்த உண்மையை கேட்டவுடன் அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன் எடுத்துரைக்கக்கூடிய அந்த அற்புதமான வரிகளை கேட்டவுடன் தன்னுடைய தாடியெல்லாம் நனையக்கூடிய அளவிற்கு நஜ்ஜாஷி அழுதார். அவருடைய அந்த துறவிகளும்
அந்த மார்க்க அறிஞர்களும் அவர்கள் தங்களுடைய தாடி எல்லாம் நனைந்து தங்கள் கைகளில் அவர்கள் குறிப்பிடுவதற்காக வைத்திருந்த அந்த ஏடுகள் எல்லாம் நனையக்கூடிய அளவிற்கு இறை வசனங்கள் அவருடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டது. அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரிகளே, மிகப்பெரிய பேரரசனுடைய உள்ளத்தை எல்லாம் மாற்றி அந்த சமுதாயத்தை மிகப்பெரிய தௌஹீதை நோக்கி கொண்டு வந்த திருமறை குர்ஆன் எப்படிப்பட்ட சிரமங்களையும் எப்படிப்பட்ட அழிவுகளை விட்டும் காப்பாற்றக்கூடியது இந்த திருமறை குர்ஆன். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி காட்டினார்கள். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா மாஷரல் குர்ஆனை பின்பற்றக்கூடிய சமுதாயமே, குர்ஆனை ஓதக்கூடிய சமுதாயமே, இஸ்தகீமு, அந்த குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிலைநாட்டுங்கள். லப்ப சபக்கும் சபக்கம் பஹீரா, நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைவீர்கள். வைன் அகத்தும் யமீனன் வ ஷிமாலன், அந்த குர்ஆனை விட்டுவிட்டு நீங்கள் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் மார்க்கத்துக்கு மாற்றமாக கண்ட கொள்கைகளையும் கேடுகட்ட வழிகேடுகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக, குர்ஆனுக்கு மாற்றமாக வட்டி வாங்கக்கூடிய சமுதாயமாக, குர்ஆனுக்கு மாற்றமாக இணை வைக்கக்கூடிய சமுதாயமாக, குர்ஆனுக்கு மாற்றமாக இசை பாடல்களிலும் குத்து பாடல்களிலும் மூழ்கி கிடக்கக்கூடிய சமுதாயமாக, குர்ஆனுக்கு மாற்றமாக ஒழுக்க மாண்புகளை புறக்கணிக்கக்கூடிய சமுதாயமாக நீங்கள் ஆகிவிட்டால் ஃபக்கத் தலல்தும் தலாலன் பஈதா, நீங்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் விழுந்து விடுகிறீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அத்தகைய அற்புதமான அந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த குர்ஆன் நம்மில் என்ன வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது? இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய நாம் அதன் மூலம் என்ன ஞானங்களை பெற்றோம்? நம்முடைய குடும்பத்தை அது மாற்றியதா? நம்மை அது மாற்றியதா? நம்முடைய சமுதாயத்தை அது மாற்றியதா? நான் கடந்த ஆண்டு குர்ஆனை படித்தேன், இந்த ஆண்டு குர்ஆனை படிக்கின்றேன், இந்த குர்ஆன் என்னை ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த குர்ஆனோடு நமக்குள்ள தொடர்பை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் நம்மில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தால் நாம் நோக்கக்கூடிய நோன்பு அது இறைவனுக்காக உள்ள நோன்பு, அது சரியான நோன்பு. நாம் சடங்காக இந்த நோன்பை செய்யவில்லை. அந்த குர்ஆன் நம்மில் எந்த தாக்கத்தையும் நம்முடைய வாழ்வில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் நோக்கக்கூடிய நோன்பு சடங்கு என்பதைத்தான் நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நான் இறைவனுக்காக நோன்பு நோக்கவில்லை, என்னுடைய ஊரில் நோன்பு வைக்கிறார்கள், பாரம்பரியமாக நோன்பு வைக்கிறார்கள், அதனால் நானும் நோன்பு வைக்கிறேன் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்குமே தவிர அது இறைவனுக்காக உள்ள நோன்பாக இருக்க அந்த திருமறை குர்ஆன் நம்முடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆட்கள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த திருமறை குர்ஆன் அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய ஒரு வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதற்கு ஆயிரக்கணக்கான வரலாற்று சான்றுகள் இருந்தாலும் இந்த இடத்திலே நான் ஒரே ஒரு சான்றை மட்டும் எடுத்துரைத்து இன்றைய ஜும்மா உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மிகச் சிறந்த ஒரு சஹாபி தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் மதீனாவிலேயே மிகப்பெரிய பேரிக்கல் தோட்டங்களை கொண்ட செல்வந்தராக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திருமறை வசனத்தை அருளினான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அஸீம். நீங்கள் எந்த செல்வத்தை நேசிக்கிறீர்களோ அதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் எந்த ஒரு தர்மத்தை இறைவனுடைய திருமுகத்தை நாடி இறைவனுடைய திருப்தியை நாடி செய்தாலும் ஃபைனல்லாஹ பிஹி அலீம், அதை அல்லாஹ் நன்கறிந்தது. அது ஒரு பேரிக்கம் கொட்டை அளவாக இருந்தாலும் சரி, ஒரு அணு அளவாக இருந்தாலும் சரி, நீங்க அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய எல்லா தர்மங்களையும் எல்லா நற்காரியங்களையும்
அது இறைவனுக்காக செய்யப்பட்டதா, புகழுக்காக செய்யப்பட்டதா, பெருமைக்காக செய்யப்பட்டதா, முகஸ்துதிக்காக செய்யப்பட்டதா என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்ற திருமறை வசனத்தை அல்லாஹ் அருள்கின்றான். இந்த வசனம் அருளப்பட்டவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, இறைவன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கக்கூடிய செல்வத்தை செலவு செய்யாதவரை நன்மையை அடையவே முடியாது. வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், நீங்கள் எந்த ஒன்றை செலவு செய்தாலும் அதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைருஹா, என்னுடைய செல்வங்களிலேயே மிகச் சிறந்தது பைருஹா என்கின்ற தோட்டம். அந்த பைருஹா தோட்டம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வாக இருக்கும் பொழுது அந்த தோட்டத்தில் தான் போய் ஓய்வு எடுப்பார்கள். அந்த தோட்டத்து தண்ணீரை தான் அவர்கள் குடிப்பார்கள். அல்லாஹ் மஸ்ஜித் நபவியுடைய முன்புறமாக இருந்தது. அபூ தல்ஹா அவர்கள் இவ்வாறு சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பா மாலு ராபி, இந்த பா என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம் கலந்த ஒரு வார்த்தை, ரொம்ப ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், இது லாபம் தரக்கூடிய செல்வமாயிற்று. அந்த அபூ தல்ஹா சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, லஅஹா யா ரசூலல்லாஹ் ஹைஸானா கல்லா, அல்லாஹ் வழிகாட்டிய விதத்தில் இந்த தோட்டத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அர்ஜு பிர்ரஹா வ துஹ்ரனா இன்தல்லாஹ், என்னுடைய நன்மையையும் என்னுடைய சேமிப்பையும் நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், யா அபா தல்ஹா கபில்நாஹு மின்க, உம்மிடமிருந்து இந்த தோட்டத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். வலதனாஹு அலைக, உம்மிடமே நாங்கள் திருப்பி தந்துவிட்டோம். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு இந்த தோட்டத்தை நீங்கள் பிரித்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அபூ தல்ஹா தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு அந்த தோட்டத்தை அவர் பிடித்துக் கொடுத்தார். அன்பிற்குரிய சஹாபா, அன்பிற்குரிய சகோதரர்களே, 23 ஆண்டுகளில் மிகப்பெரிய தேசம் அந்த சஹாபாக்களுடைய காதலில் வந்தது என்று சொன்னால், அவர்களுடைய அரசமைப்பு சட்டமாக, அவர்களுடைய வழிகாட்டியாக, அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளியாக, அவர்களுடைய வெற்றி முடியை பிடித்து வழிகாட்டக்கூடிய மிகச் சிறந்த கையிலாக இந்த திருமறை குர்ஆன் இருந்தது. திருமறை குர்ஆனுடைய அந்த வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றினார்கள். இந்த தேசம் அவருடைய காதலில் வெளியிட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பல்வேறு சோதனைகள், சிரமங்கள். ஆனால் நாம் திருமறை குர்ஆனை பற்றி பிடிக்கிறோமா, அல்லது இந்த குர்ஆனை விட்டு தூரமாக செல்கிறோமா? அல்லாஹ் கூறுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கையை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இந்த திருமறை குர்ஆனை பற்றி பிடிக்கக்கூடிய காலமெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு வெற்றி கிடைக்கும். இந்த திருமறை குர்ஆனை நாம் புறந்தள்ளக்கூடிய காலமெல்லாம் அது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கேடாக அமையும் என்பதை நம்முடைய மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ரமலான் மாதத்திலே வீசக்கூடிய காற்றை விட அல்லாஹ்வின் தூதர் தர்மங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த பறக்கத் நிறைந்த காலகட்டத்திலே உங்களிடம் ஒரு கோரிக்கையை பணிவான முறையில் வைத்துக் கொள்கிறேன். நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏராளமான ஏகத்துவ பிரச்சார பணிகள், தௌஹீத் பணிகள், மூலை முழுக்கெல்லாம் இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிரச்சார பணிகள் நடைபெற்று வருவதை நீங்களெல்லாம் அறிவீர்கள். தொலைக்காட்சிகள் மூலமாக, பொதுக்கூட்டங்கள் மூலமாக, பள்ளிவாசல்களில் குர்ஆன் ஓப்புகள், ஹதீஸ் ஓப்புகள் மூலமாக, தெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாக, பிட்னோடிஸ்கள் வாயிலாக பல்வேறு வகையில் இந்த பிரச்சாரம் கொண்டு செல்லப்படுகிறது. அதுபோல் சமுதாய போராட்டங்களும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக முன்னெடுக்கப்படுகிறது. பல்வேறு மக்களுக்கு, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிடைக்கப்படக்கூடிய அநீதிகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வாக கொண்டு செல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சத்திய மார்க்கத்தை, சத்திய கொள்கையை சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல கோடி ரூபாய் செலவில், வருடத்திற்கு பல கோடி ரூபாய் செலவில் மதரசாக்களும், அரபு மதரசாக்களும், ஆண்களுக்கான மதரசாக்கள், பெண்களுக்கான மதரசாக்கள், கைவிடப்பட்ட முதியோர்களை அரவணைக்கக்கூடிய வகையிலே முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள் போன்ற பல்வேறு அறப்பணிகளை நம்முடைய ஜமாத் செய்து வருகிறது. இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவிக்கு அடுத்தபடியாக நீங்கள் தரக்கூடிய அந்த உதவிகளை வைத்துத்தான் நடைபெறுகிறது. எனவே பரக்கத் நிறைந்த இந்த ரமலான் மாதத்திலே இந்த வகைக்காக உங்களுடைய தர்மங்களையும் நன்கொடைகளையும் ஜக்காத்துகளையும் நீங்கள் தாராளமாக வாரி வழங்குங்கள். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஒரு
போதியை கொடுங்கள், இது போன்ற நற்பணிகளுக்கும் நீங்கள் வழங்குங்கள். நீங்கள் ஜக்காத்தாக வழங்குவதாக இருந்தால் இது என்னுடைய ஜக்காத் தொகை என்று நீங்கள் சொல்லி அதை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அப்படி கொடுத்தால்தான் அதற்குரிய வகையில் அதை பயன்படுத்த முடியும். நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள் நிர்வாக வகைக்கும் மற்ற பணிகளுக்கும் பயன்படுத்தப்படும். நீங்கள் ஜக்காத்தாக சொல்லிக் கொடுத்தால் அந்த ஜக்காத் வகைக்கு அது பயன்படுத்தப்படும். நீங்கள் ஜக்காத்தாக மட்டும் கொடுப்பதோடு ஜமாத்துடைய நிர்வாக பணிகள் நிர்வாகம் நடைபெற்றால்தான் தமிழகம் முழுவதும் எல்லா அறப்பணிகளையும் செய்ய முடியும். எனவே நிர்வாக வகைக்கும் நீங்கள் தாராளமாக வாரி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.